வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி ஜூன் 2, 2026 வரக்கூடிய குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு ஆண்டாக அடுத்த 13 மாதங்கள் ஜூன் 2026 ஜூன் 2027 வரைக்கும் அந்த வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சியை எப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு மாறி 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயத்துல 9ஆம் ஸ்தானத்தையும் பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், தந்தையார் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதே மாதிரி 11ஆம் பாவம் என்று சொல்லப்படுகிற லாபம் பூர்த்தியை குறிகாட்டக்கூடிய அந்த 11ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். அருமையான 3 பாவத்தை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில எல்லாமே ஓரளவுக்கு கிடைக்கப்பெற்று நிம்மதி பெருமூச்சு வரக்கூடிய ஒரு பயிற்சியாக ரிஷபராசிக்கு இதுவரை 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் வீட்டை பார்த்து மன உளைச்சல், பல தூரதேச பயணங்கள், அலைச்சல்கள் கொடுத்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு இப்ப 3ஆம் இடத்துக்கு போய் உச்சம் பெற்று நிம்மதி பெருமூச்சும் வாழ்க்கை பாடா இப்பதான் கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையை ரெஸ்ட் எடுக்க முடியுது, நமக்கு வேணுங்கிற வாழ்க்கையை நமக்கு அமைச்சிக்க முடியுதுங்கிற மாதிரி அதிகமான ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, டைம் ஸ்பெண்ட் வித் யுவர் எல்டர்ஸ், லாபங்கள் பெறக்கூடிய, இதுவரை கடுமையான உழைப்பதற்கு தக்க ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ், நல்ல ஒரு ப்ரொமோஷன், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக ரிஷபராசிக்கு வரார். என்ன குரு 3க்கு போயிட்டான் அப்படிங்கிறதுலாம் சில பேர் தவறா சொல்லுவாங்க. பட் 3க்கு போய் என்ன பண்றாருன்னு பார்த்தா உச்சம் அடைந்து அவருடைய நேர் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பது அருமை. அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்த்து இதுவரை குடும்பத்துல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஒரு கனெக்ட் இல்லை, ஒரு அப்பப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இடையுமே அதிகமா டைம் ஸ்பெண்ட் முடியல, கொலீக்ஸ் கஸ்டமர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நட்புறவு கொள்ள முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக அடுத்த வரக்கூடிய அந்த 13 மாதங்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்குது. இதுல பாருங்க, நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்கள், நவம்பர், டிசம்பர் 2026, ஜனவரி 2027 4ஆம் இடத்துக்கு சிம்மத்துக்கு குரு போய் இன்னுமே தொழில் வளர்ச்சி, வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம், இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயார்ல நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு நற்செய்தி வரக்கூடிய அமைப்பும் கொடுக்கறதுனால அந்த 3 மாசம் சில பிளசன்ட் சர்ப்ரைசஸ், நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த ஆண்டு கடைசியிலையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிறது. எப்படி பார்க்கனாலும் சனி 11ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். சனி குருவின் பார்வை பெறுவது ரொம்ப நல்லது. எப்பவுமே சனியும் குருவும் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுல குரு சனியை பார்க்கறது ரொம்ப நல்லது. சனி குருவை பார்க்கறது காட்டிலும் குரு சனியை பார்ப்பது உச்ச குருவாக இருந்து பார்ப்பது நல்லது. அதே சமயத்துல உச்சன் அடையறதுனால குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். அதே சமயத்துல இதுவரை ஒரு உறவுகள்ல ஒரு மாதிரியான இருந்தது, படிப்பு விஷயத்துல கொஞ்சம் சுமாரான அமைப்பு, குழந்தைகள் இருந்தாங்க, மாணவர்கள் இருந்தாங்க, நல்ல இடம் அமைய மாட்டேங்குது, வீட்டுல ஒரு திருப்தியான வீடு நம்ம மாத்திக்க முடியல, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் அது மாதிரி ஒரு வாழ்க்கை பலன்களும் போய்கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இப்ப பாருங்க, 8ஆம் இடத்துக்கு குரு சம்மந்தப்பட்டு நிறைய மன உளைச்சல், சில விஷயங்கள்லாம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே இருந்து மன உளைச்சல்களையும் நம்பவே ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு அமைப்பாகவும் கடந்த 6-7 மாசமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது ஜூன் 2026 கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் வேகமா மாறுதுங்க. ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறி அதுல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா இருக்கு, நல்ல ஒரு மாற்றமாக இருக்கு. வேலையா இருந்தாலும் சரி, இடமா இருந்தாலும் சரி, வண்டி வாகனமா இருந்தாலும் சரி. அதே சமயத்துல நம்மளுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. குடும்பத்திலையும் ஒரு சுபிக்ஷமும், குடும்பத்திலையும் ஒரு கனெக்ட், குடும்பத்திலையும் ஒரு அன்னோனியம் பெறக்கூடிய அமைப்பு வந்தது. அப்படிங்கிற மாதிரி பல நல்ல விஷயங்கள் அடங்கிய ஒரு குரு பெயர்ச்சியாக இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி வரக்கூடிய குரு பயிற்சி
அதே மாதிரி நவம்பர் டிசம்பர்ல நம்ம சில விஷயங்கள் செய்து முடிக்கலாம். இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தாயார் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வருவது. அதே மாதிரி வண்டி வாகனம், ஒரு இடத்த ஒரு இடம் வாங்குறது, இன்வெஸ்ட் பண்றது, தொழில் ஆரம்பிக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரருக்கு உண்டு. ரிஷபராசிக்காரர்களே பார்த்தீங்கன்னா அதிகமாக நல்ல வாழ்க்கையில ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், தொழில் செய்யணுங்கிற மாதிரி ஆசாபாசங்கள் உள்ள ஒரு ராசியாகவும், அம்மா மேல பிரியம் இருக்கக்கூடிய ராசியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த 4ஆம் இடத்துல குரு போவதும், அதே சமயத்தில் தொழில் அமைப்பு கொஞ்சம் நல்லா வருவதும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகக்கூடிய அமைப்பாக 2026 செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக ஒரு வழி நடத்த போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆல்ரெடி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு, ஒரு லாபத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு ஒரு இன்னுமே கொஞ்சம் பலன்களை கொடுத்து இன்னும் கொஞ்சம் அந்த திருப்தியான ஒரு மனநிலையும் பூர்த்தி அடைந்த, குறிக்கோள் பூர்த்தி அடைந்த ஒரு வாழ்க்கை சம்பவங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து ஜாதகம் திருக்கணித பஞ்சாங்கம் முறையில போட்டு அதுல வந்து எதுமாற விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. இப்ப உங்களுக்கு என்ன லக்னத்துல பிறந்தீங்க, உங்களுடைய ரிஷபராசியில நீங்க என்ன நட்சத்திரம், மிருகஷீடமா, ரோஹிணியா அல்லது கிருத்திகையா, எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, இப்ப என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, அந்த மாதிரி தசாபுக்திகளுக்கு இப்போ எது மாதிரியான ஒரு கோச்சாரத்துல சப்போர்ட் கிடைக்குது, எந்த லக்னத்துல பிறந்து எந்த தசாபுக்தியில் போறது நல்லது, இது எல்லாம் தெரிந்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில டிகிரி அடிப்படையில் பார்த்து எதுவுமே மேலோட்டமாக பார்க்காமல் டிகிரி அடிப்படையில் ஒரு கிரகமும் ஒரு இடத்துக்கு எவ்வளவு தள்ளி இருக்கிறாங்க, ஒரு கிரகத்துக்கு எவ்வளவு, இன்னொரு கிரகத்துக்கும் உள்ள இடைவெளி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம மைன்யூட்டா நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த நட்சத்திர பலன், அப்புறம் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த ஒரு ஜாதக பலன் எடுத்து எந்த நேரத்தில் எது நடக்கும், எந்த நேரத்தில் பயிர் செய்வது நல்லது, எந்த தொழில் நமக்கு நல்லது, வேலையா தொழிலா, கவர்மெண்ட் ஜாபா பிரைவேட் செக்டாரா, வெளிநாடா உள்நாடா, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு கை கொடுக்குது, எந்த கிரகம் நமக்கு வலிமையாக இருக்குது, திக்பலம், திருக்பலம், ஸ்தான பலம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, எதுல போனோம்னா ஈஸியா ஜெயிக்கலாம், எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நிறைய ஹேர்டில்ஸ் கொடுக்கும், நிறைய தடைகளை கொடுக்குங்கிறதெல்லாம் தீர உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது இப்ப நம்ம பேசின அந்த கோச்சார குரு பயிற்சி அமைப்புகளையும் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதத்திலிருந்து 6 மாதம் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் வரக்கூடிய 1 வருடம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள் காத்திருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு அது பொருந்தி வராது, நம்மளுடைய சாய்ஸஸை எப்படி எடுக்கணும், எது மாதிரி அமைப்புகள் நமக்கு பிரமாதமாக இருக்கிறது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை நாம செய்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.